ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சேனலில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்ப அதிகம் தேவையில்லை. ஒரு கருணக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். சேனைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். நாங்கள் இதை அப்படி தான் சொல்லுவோம், சட்டிக்கருணன்னு கூட சொல்லுவாங்க இதை. நான் எதுக்கு புளியை ஊற வச்சேன் அப்படின்னா, இந்த கிழங்கை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அரிப்பு போயிடும். அதுக்காக தான். இப்போ இந்த கிழங்கை எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு அப்படி தான் நான் கட் பண்ணணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணுறது மட்டும்தான் இதில் பெரிய வேலையே. மற்றபடி இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணும்போது அரிக்கும் தான். லைட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மஞ்சள் கூட போட்டு எடுத்துக்கலாம், மஞ்சள் தண்ணியில். இல்லை ரொம்ப அரிக்கலை, பழைய கிழங்கா இருக்குன்னா அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம், ரொம்ப அரிக்காது. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா பொடியாக கட் பண்ணும்போது நம்ம ஃபிங்கரை கட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புளியில் இந்த கிழங்கு எல்லாத்தையும் நான் போட போகிறேன். இது நல்ல புளி கரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ கிழங்குலையும் அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அந்த அரிப்பெல்லாம் கொஞ்சம் எடுக்கும். கிழங்குக்கே அந்த நேச்சர், அது அரிப்பு நேச்சராகவே இருக்கும். நீங்கள் பழைய கிழங்கா வாங்கினாலும் லைட்டாக ஒரு அரிப்பு நம்ம சாப்பிடும்போது நாக்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புளி தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கூட விடலாம். கிழங்குல கையை விட்டு நீங்கள் பிசையலாம், அரிக்காது, ஏன்னா புளியில் இருக்கிறதுனால. இப்போ அடுத்து இதை நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு தண்ணி நல்லா ஒரு பாத்திரம் நிறையா தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு நான் இந்த கிழங்கை போட்டு வேக விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். இந்த புளித்தண்ணியில் நான் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் கூட ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை லாஸ்ட்டாக கூட பண்ணலாம். சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த கிழங்கு ரெசிபி பண்ணுறது. ஸோ இப்போ நான் அதை ஊறினதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போடுறேன். தண்ணியில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, சிம் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லாட்டி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போடுங்க, இல்லைன்னா கரண்டி வேறு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணி போடுங்க. இது புதுசாக பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏற்கனவே சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் எப்படி போடணும்லாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருக்கும், பாதி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அதை ட்ரைன் பண்ணிடுறேன். தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இன்னொரு சின்ன டிப்ஸு, எண்ணெய் நம்ம இப்போது ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அளவாக ஊற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா எண்ணெய் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை நீங்கள் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சமாக ஊற்றி திரும்ப எவ்வளோ தூரம் நம்ம அதை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு டைமோ 2 டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எண்ணெயை. ஏன்னா நம்ம கீழேயும் போட முடியாது, அவ்வளோ எண்ணெய் நம்ம ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஸோ நீங்கள் அளவாக ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதனால் அது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள். வேக வைக்கணும், ஃப்ரை பண்ணணும், அப்புறம் மசால் போட்டு மிக்ஸ் பண்ணணும். 3 ஸ்டெப் தான். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. நான் இந்த மாதிரி பொரிச்ச எண்ணெயை மறுபடியும் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்று குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன், இல்லாட்டி ஏதாவது காய் இல்லை ஏதோ பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிடுவேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு பண்ணுவேன். திரும்ப ஏன்னா யூஸே பண்ண முடியாது எதுலேயுமே. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதே பேனில் எண்ணெய் எடுத்துட்டு
கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அந்த எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து மிளகாப்பொடி, கரம் மசாலா, சால்ட்டு இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி கலர் வராது, ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதனால் நீங்கள் பேன் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த ப்ராசஸை பண்ணலாம். ஏன்னா லைட்டாக சூடாக இருந்தால் போதும். ஒரு மிளகாப்பொடியோட ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும் எண்ணெயில் வந்து நீங்கள் மிளகாப்பொடியை போடும்போது. ஸோ அந்த ஸ்மெல் வரட்டும். வந்தோடனே நீங்கள் உப்பு, கரம் மசாலா போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சேனைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை, வேணும்னா பூண்டு தட்டி போடலாம். அதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பி சேஃப்.